மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் நல்ல காரசாரமான சாப்பாடு இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காலையில் அவசர அவசரமாக கிளம்புற நேரத்துக்கு நல்ல சிம்பிளாக செய்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் பிரியாணிக்கு சேர்க்குற ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலர் மாறும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்க ப்ரான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வந்ததும் மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ் கூடவே கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்திருக்க பாஸ்மதி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ரான் பிரியாணி ரெடி. முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ப்ரான்ஸ் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் பிரியாணி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் தான் ஆகும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.